إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا حسنا بخير كتاب أنزل وأكرمنا بخير نبي أرسل وأتم علينا النعمة بأفضل منهاج شرعت منهاج الإسلام اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبد الله ورسوله وهو الذي أدى الأمانة وبلغ الرسالة ونصح للأمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا اللهم صل وسلم وبارك على هذا الرسول الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما تؤمرون صدق الله العلي العليم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோர் அல்லாஹ்வின் பேர் நாம் கூடி சுபா பிரசன்னத்தினை ஆரம்பம் செய்கிறேன். அனைத்து புகழும் அகிலங்களை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி போஷித்து வரும் எல்லாம் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன் இணைதுணை அற்றவன் என்பதனை நான் இந்த இடத்திலே சான்று வருகின்றேன். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய இந்த பூமியில் வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபல் தாபிஈன்கள், மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தீனை நேசிப்பவர்கள், பின்பற்றுகின்றவர்கள், அதன் வளர்ச்சிக்காக இரவு பகல் பாரால் பாடுபடுகின்ற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் உண்டாவதா. செய்யுள் ஐயாம் நாட்களிலே தலையாய நாள், சிறப்பு மிக்க நாள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஜும்மாவுடைய தினத்திலே ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற ஆசையோடு, ஆர்வத்தோடு, எதிர்பார்ப்போடு சொந்த வேலை வெட்டிகளை எல்லாம் விட்டுவிட்டு அவன் மாளிகையில் ஈடுபட்டு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, சிறார்களே, முதியவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழும் காலங்களில் எல்லா பொழுதுகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அகமும் புறமும் இருளிலும் வெளிச்சத்திலும் தனிமையிலும் மனிதர்களோடு வாழுகின்ற சந்தர்ப்பத்திலும் எங்களை அல்லாஹ் தஆலா பார்த்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலாவுடைய அவதானத்தில் இருந்து, அல்லாஹ்வுடைய பார்வையில் இருந்து, அல்லாஹ்வுடைய நோட்டத்தில் இருந்து எங்கள் வாழ்க்கையில ஒரு அணுவளவும் நகராது. எனவே இந்த வாழ்க்கையில் எல்லா பொழுதுகளிலையும் எல்லா சந்தர்ப்பங்களிலையும் நாங்கள் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று எல்லா
பெறுகின்ற செயல்பாடுகளிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தூரமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நான் இந்த குர்ஆனின் ஆரம்பமாக உங்களோடு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த குர்ஆனிலே இஸ்லாமின் அடிப்படையான சில விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் வளர வேண்டியதன் அவசியமும் அதன்பால் இருக்கின்ற கடமைப்பாடுகள் கொடுப்பவரோடு சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன், எதிர்பார்க்கிறேன். சகோதரர்களே, உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்கிறார்கள், எத்தனையோ மதங்களை பின்பற்றுகின்றவர்கள் வாழ்கிறார்கள், எத்தனையோ கோட்பாடுகளை பின்பற்றுகின்றவர்கள் வாழ்கிறார்கள். கடவுள் இருக்கிறான் என்று நம்புகிறவர்கள் வாழ்கிறார்கள், கடவுளே இல்லை என்று நம்பி வாழ்கின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்படி நாம வாழ சூழல்ல எத்தனையோ மனிதர்கள் வாழ்கிறார்கள். அந்த மனிதர்கள் எல்லாம் வேறுபட்ட வித்தியாசப்பட்ட ஒரு சமூகம் தான் முஸ்லிம் சமூகமாக நாங்கள். முஸ்லிம் சமூகம் என்பவர்கள் எங்களுக்கு தனி சிறப்பு இருக்கின்றது, எங்களுக்கு தனி பண்பு இருக்கின்றது, எங்களுக்கு ஒரு தனி வாழ்க்கை இருக்கின்றது, எங்களுக்கு பிரத்யேகமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. வாழ்க்கையோடு மனிதர்கள் பிரத்யேக நாங்கள் சமம். வாழ்க்கை என்று வருகின்ற போது நாங்கள் வேறுபடுகிறோம். வாழ்க்கை சமூகத்தில் முஸ்லிம்களுக்குள்ள எடுத்து பாருங்க, அறிவு ரீதியாக பொருளாதார ரீதியாக மனிதர்கள் எத்தனையோ வேறுபட்டவர்கள் இருக்கிறார்கள். சமூகத்திலே விவசாயிகள் இருக்கிறார்கள், தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள், தச்சு வேலை செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள், பட்டதாரிகள் இருக்கிறார்கள், வைத்தியர்கள் இருக்கிறார்கள், பொறியாளர்கள் இருக்கிறார்கள், அரசு உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். என்று உலகத்தில் முஸ்லிம் சமூகமான எதிர்ப்பு எடுத்துக்கொண்ட எத்தனையோ வகைப்பட்ட மனிதர்கள் இருக்கிறோம். இந்த மனிதர்கள் எல்லோரும் முஸ்லிம்களாகிய நாங்கள் எல்லோரும் பெற்றிருக்கிற சில அடிப்படையான திறமைகள் இருக்கின்றன, சில அறிவுகள் இருக்கின்றன, சில தேர்ச்சிகள் இருக்கின்றன. இந்த அடிப்படையான திறமை, இந்த அடிப்படையான தேர்ச்சி, இந்த அடிப்படையான அறிவு வந்து எல்லா முஸ்லிம்களுக்கும் இருக்கும். அவன் பட்டதாரியாக இருக்கலாம், வைத்தியராக இருக்கலாம், பாமரராக இருக்கலாம், விவசாயியாக இருக்கலாம், தச்சனாக இருக்கலாம், பொறியாளராக இருக்கலாம், சட்டத்தரணியாக இருக்கலாம், நீதிபதியாக இருக்கலாம். எல்லாத்தையும் இருக்க வேண்டிய ஒரு திறமை, பொதுவான சில அறிவு, தேர்ச்சிகள் இருக்கின்றன. முஸ்லிம்னா என்ன விஷயம் அது? அப்படி என்றால் ஒரு முஸ்லிம் கட்டாயம் குர்ஆனை ஓதுவதற்கு அது குர்ஆனிலே சில பகுதிகளை மனதில் வைத்துக்கொள்ளும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், யாருடைய உள்ளத்தில் குர்ஆனின் சிறிய பகுதியை மனதிலோ அவருடைய உள்ளம் பாழடைந்த வீட்டை கொண்டவராகும். குர்ஆனில் சில பகுதிகளை மனதில் வைத்துக்கொள்ளும். அடிப்படையான வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட சில ஹதீஸ்களை அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இதன் அன்றாட வாழ்க்கையில் நாம் ஓத வேண்டிய சந்தர்ப்ப துஆக்கள் இருக்கின்றன. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்த, ஓதி தந்த, முன்மாதிரியாக சொன்ன எத்தனையோ அவுராதுகள் அன்றாட வாழ்க்கையில் ஓத வேண்டிய சந்தர்ப்ப துஆக்கள் இருக்கின்றன. அது பாடமாக்கி இருப்பது, மனமாக்கி அது அவர் அன்றாட சந்தர்ப்பங்களை கேட்க ஓதுவது.
வளர்க்கணும். எல்லா முஸ்லிமும் தெரிஞ்சுக்கணும். இந்த பக்கத்தில் இருக்கிறாங்க அரபு மதரசாக்கள் ஓதும் மாணவர்கள். இவர்களை பொறுத்தவரை இவர்கள் இஸ்லாமிய ஷரியா துறையில் படித்து அந்த ஷரியா துறையிலே பட்டதாரிகளாக வருவார்கள். மார்க்க விளக்க விடயத்தில் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக வருவார்கள். அந்த விடயங்களை நான் சொல்றேன். மார்க்கத்தினுடைய நான் முன்பு சொன்ன விடயங்களுக்கு அடிப்படையான விடயங்கள், இந்த விடயங்கள் பற்றி எல்லா முஸ்லிமும் தெரிஞ்சுக்கணும். மௌலை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு, மொழி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இது முஸ்லிமாக பிறந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன எல்லாருக்கும் தெரிஞ்சு குர்ஆன் ஓதுறது, ஹதீஸ்கள் அடிப்படையான விஷயங்கள், இப்படி நான் ஏற்கனவே சொன்ன விடயங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, எனக்கு தெரியுமா? உங்களுக்கு கேட்டு பாருங்க, நாங்க ஒவ்வொருத்தருடைய மனசுல எனக்கு தெரியுமா? இந்த அடிப்படையான விடயங்கள் எனக்கு தெரியுமா? நான் கேள்வி கேட்டு பார்க்கிறோம். இல்லைன்னா கேள்வி கேள்வி நான் முஸ்லீம் ஆகிக்கிறேன், முஸ்லீம் சமூகத்தில் வாழ்கிறேன், முஸ்லீம் என்ற பெயர் தாங்கிக்கிறேன், எனக்கும் அவன் முஸ்லீம், முஸ்லீம்கள் வாழ்கிற கிராமத்தில் வாழ்கிறேன், என்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டு இந்த அடிப்படையான விடயங்களுக்கு தெரியுமா தெரியாது கேட்கணும். சகோதரர்களே, இந்த விடயங்கள், இந்த தேர்ச்சிகள், இந்த திறமைகளை முஸ்லீம்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்ன்றதுல எங்களுடைய மூதாதையர்கள் காலம் தொட்டு கவனமே எடுத்து வந்திருக்கிறார். ஸ்கூல் இருக்கு, குர்ஆன் மதரசாக்கள், குல்லியாக்கள், ஜாமியாக்கள் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு ஊரிலேயும் குர்ஆன் மதரசாக்கள் காலம் தொட்டு இருந்து வந்து யோசிச்சு பாருங்க. ஒரு காலம் இருந்துச்சு, இப்படி ஷரியா துறையில மாணவர்களுக்கு அரபு மதரசாக்கள் படிச்சு பட்டப்பட்ட இமாம்கள், ஆலிம்கள், மௌலவிமார்கள் இருக்கல. ஆனால் ஓரளவுக்கு இந்த இஸ்லாமிய விஷயங்கள் தெரிஞ்ச ஆட்கள் ஹஸரத் என்ற பெயரையும் லெப்ட் என்ற பெயரையும் ஆரம்ப காலங்களில் இருந்து எங்களுடைய பள்ளிகளில் இருந்து இந்த குர்ஆன் மதரசாவுடைய கட்டி காத்து பாதுகாத்து மூதாதையர்கள் இருக்கிறார்கள். அவங்க இந்த தகவல் பலருக்கு குர்ஆன் ஓதுது நாங்க சமூகத்துல காணியிருக்கோம். ஆனா அவன் சொல்லி எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது, கையெழுத்திட கூட தெரியாது, ஒப்பம் போட கூட தெரியாது. ஆனால் குர்ஆனை ஓத தெரிந்த மனிதர்கள் இருக்கிறார். இன்னைக்கு குர்ஆனை ஒரு சின்ன பகுதியாக ஞாபகம் பாடமானவர்கள் இருக்கிறார். அது முஸ்லிம் சமூகத்தில் சிறப்பு. அது அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனை குறிப்பிட்ட பிறகு குர்ஆனை லேச பாடமாய் கொள்ளிருப்பாங்க. உலகத்தில் அல் குர்ஆன் ஓதப்படுவது போல் வேறு எந்த ஒரு நூலும் ஓதப்படுவதோ, பேசப்படுவதோ, வாசிக்கப்படுவதோ இல்லை. குர்ஆன் மனனம் செய்யப்படுவது போல் இந்த உலகத்தில் வேறு எந்த நூலும் மனனம் செய்யப்படுவதும் இல்லை. குர்ஆன் போல இலகுவாக ஓதி மனனம் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா அதற்கு பரக்கத் வச்சிருக்கிறார். அந்த இயல்பில் யார் அதை நாடி செல்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அந்த இயல்பை அந்த லேசாக கொடுக்கும். எனவே வரலாற்று நெடுங்கில் எங்களது மூதாதையர்கள், அப்பா அப்பா இந்த ஊர்ல கிராமங்களில் இருந்த மூதாதையர்கள் அழகான இந்த குர்ஆன் மதரசா ஒழுங்கை உருவாக்கி அதன் மூடாக இந்த அடிப்படையான அறிவை, திறமையை, தேர்ச்சி எல்லாரும் பெற்று தந்தீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ப்பு. சில போது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அரபு நாட்டில் உள்ள பிள்ளைகள் கூட இப்படி இருக்க மாட்டார்கள். ஆனால் இலங்கை வாழ்கின்ற சிறார்கள், பிள்ளைகள், மனிதர்கள் இந்த அறிவி அதான் சொல்றது, அதான் பதில் சொல்லுவார்கள், சந்தர்ப்ப துவாக்கள் ஓதுவார்கள். இந்த பழக்கம், இந்த தேர்ச்சி, இந்த திறமை வரலாற்று வளர்த்தி சகோதரர்களே, இந்த நாட்டில் கூட இந்த திறமையை, இந்த தேர்ச்சியை வளர்க்கிறதுக்கு அரசாங்கத்தாலே உதவி செய்யும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஒன்று அகதியா பாடசாலை ஒதுங்கி அது ஒன்று. இரண்டாவது, இந்த நாட்டில் வருடத்திற்கு ஒரு தடவை இருக்கிறது மீலாத் நபி விழா போட்டிகள், கலாசார போட்டிகள் சொல்லி போட்டிகள் நடக்கின்றன. அதிலே சிறந்த பெருமைகள் பிடிக்கின்ற பிள்ளைகளுக்கு போட்டியிட்டு முதல் இரண்டாம் பிள்ளைகளுக்கு சர்டிபிகேட் பரிசுகள் கொடுக்கப்படுது. இது எங்களுக்கு மேலதிகமாக கிடைக்கிற ஒரு பாக்கியம். இந்த இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ்ற பிள்ளைகளுக்கு மேலதிகமாக கிடைக்கிற ஒரு பாக்கியம். சிறந்த முறையில் குர்ஆன் ஓதுறவர்களுக்கு, சிறந்த முறையில் சதத்துவாக்கள் சொல்றவர்களுக்கு, சிறந்த முறையில் ஹதீஸ் சொல்றவர்களுக்கு, சிறந்த முறையில் பைபிள் சொல்றவர்களுக்கு,
சகோதரர்களே, இவ்வளவு இருந்தும் இந்த அடிப்படையான விடயத்தை கட்டி காக்கல் என்றால் இதுல நாங்க கவனம் எடுக்கல் என்று அது இவ்வளவு பெரிய குர்ஆனோடு இஸ்லாமிய இந்த அடிப்படைகளோடு இந்த மார்க்கத்தின் பின்னணியோடு வாழ்வதற்கு இவ்வளவு அழகான ஒழுங்கிருக்கும் இவைகளை பிரயோசனப்படுத்தவில்லை என்றால் நாளைக்கு மறுமையில் எல்லாரும் பதில் சொல்ல வேண்டும். நான் நினைக்கிறேன் இந்த பள்ளிவாயம் காலகாலமாக இந்த குர்ஆன் மதரசாக்களை கட்டியெழுப்பி இதனூடாக இந்த மாணவ செல்வங்களை நல்ல முறையில் வளர்த்தெடுப்பதற்கு பல முயற்சிகள் செய்யலாம். இந்த பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும், நான் சொல்லும் 5 விளையாது 50 விளையாது சின்னத்துல குர்ஆனோட பழக்காட்டி, சின்னத்துல சந்தர்ப்பத்தோட ஓத பழக்காட்டி, சின்னத்துல தொழுகையை ஓத வேண்டிய குர்ஆன்களை மனனம் செய்யாட்டி, சிறிய வயசுல எண்ணிக்கை படிச்சு கொள்ளாட்டி எப்ப படிக்க போறான்? வயோதிபராகியா, முதியவராகியா, திருமணம் முடிச்சுட்டு போறான்? ஒரு நல்ல பிள்ளையை, ஒரு நல்ல சமூக பிரதியை நாங்கள் உருவாக்க என்றால் இந்த மார்க்கத்தின் அடிப்படைகளோடு கூடிய பிள்ளைகளாக நாங்கள் வளர்த்து நாங்க ஏழு பிள்ளையா குர்ஆன் ஓதல, ஹதீஸ படிக்கல, சந்தர்ப்பத்துவா இல்ல, ஈமானோடு இல்ல, இஸ்லாத்தோடு இல்ல, இந்த ஆன்மீக சூழலோட பிள்ளை வளர்க்காம அவன் நினைத்தபடி இந்த சமூகத்துல வாழ்ந்துட்டான்னா அதுக்கு பிறகு கவலைப்படுறவன் என்ன தெரியுமா? அவன் படிக்கிறான், அவன் தொழுவான் இல்ல, அவன் பாவம் செய்கிறான், அவன் பிழை அடிக்கிறான், சமூகத்துக்கு உருப்படியாக கவலைப்படுறான். எப்ப வெள்ளம் தலையினால் போனது சகோதரர்களே, ஆரம்பத்திலே சின்ன வயசிலே பிள்ளைகளை வளர்த்து வருகின்ற பொறுப்பு, இந்த ஆன்மீக சூழல் வளர்க்கின்ற பொறுப்பு ஒவ்வொரு பெற்றாருக்கும். நான் நினைக்கிறேன் நீங்க விளங்கிட்டீங்க இதுல முக்கியத்துவம் எப்பொழுது. நான் இந்த பிள்ளைகளுக்கு இந்த அடிப்படையான அறிவை கொடுத்தாலே அவன் சொல்ல மாட்டான், சரியா நோக்கம் பிடிக்க மாட்டான், நான் மூத்தர துவாக்கிட மாட்டான். எல்லா அம்மா அப்பா சேர்த்திக்கிட்ட நான் மூத்தர போட போறேன், எப்படி குட்டிகளுக்காக துவா செய்யணும், எல்லாருக்கும் ஆசையில நான் கஷ்டத்துல இருக்கிற வேணும் துவாக்கிட வரவே தெரியாது. நான் சொல்லிக் கொடுக்கல, நான் சொல்லிக் கொடுக்கல. மூத்தவர்கள் சொல்லுவாங்க, வாப்பா நான் மூத்தர போட்டு எனக்கு ஊதி துவா செய்து பாடுவான். மூத்தவர்கள் இருக்கிறாங்க, சூரத்து சஜதா பாடு, சூரத்துல் கஹஃப் பாடு, சூரா யாசீன் பாடு. அவர்களுடைய அன்றாட வளமையான ஒரு செயலாக இருந்துச்சு. இந்த சூறாக்கள் அவர்கள் வெளியில் ஒருவாங்க அன்றாட தூங்குறதுக்கு முன்னால் ஒருவார சூரத்துல் முல்க் ஓதுற பழக்கம் எத்தனையோ மனிதர்கள். இப்போ உள்ள பரம்பரையில இல்லை. அதனால இங்க இருக்கிறதெல்லாம் பழகி கொள்ளும். இந்த குர்ஆன் மதரசாக்களுடைய வளர்ச்சியால் இதெல்லாம் பழகி எங்க பிள்ளைகளுக்கு இது வளருமாக இருந்தால் இந்த குர்ஆன் மதரசாக்கள் உயிர்ப்பிக்கப்படவும் அதற்காக என் பிள்ளைகள் வளர்க்கப்படவும் நான் மூத்தாக்கிறோம். எங்களுக்கு அவர்களுக்கு வந்து துவா கேட்கிறேன், எங்களுக்காக குர்ஆன் ஓதி பிரார்த்தனை செய்கிறேன். பிள்ளைகள் உருவாகுமா? இந்த நல்ல பிள்ளைகளை வந்து எங்க பிள்ளைகள் நேர பிள்ளை எங்களுக்காக துவா செய்யணுமா? நீங்க எல்லாம் உடம்பு வாக்காக வேண்டி துவா செய்யணும், நாங்க எல்லாம் துவா செய்யணும். உம்மா பாப்பம்மான்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் நாங்க கையேறி துவா செய்யணும். ஏதோ அவங்க எல்லாம் வளர்த்து போன நல்ல விஷயம் எங்களுக்கு அப்படி துவா செய்யணுமா? அந்த பரம்பரை இந்த ஒவ்வொரு நாளைக்கு நல்ல ஒரு கிராமமா மாறுமா? தொழுகையாளிகள் உள்ள, நல்ல மனிதர்கள் உள்ள, மார்க்க பின்னணி உள்ள ஒரு நல்ல பரம்பரை உருவாகுமா? இந்த பிள்ளைகளை நாங்கள் அப்படி வளர்த்து இவ்வளவு நாங்கள் விஷயத்தை கவனம் கொடுப்போம். அந்த அளவுக்கு வளர்ச்சியை என்னால காணி நல்லா வழிகொள்ளும். யார் என்ன சொன்னாலும் வளர்ந்து வருகின்ற உலக ஒழுங்கின்ற ட்ரெண்ட், இந்த உலகத்தை போக்கி தானே இது வந்து எங்க ரெட்டிஷன் இருந்தால் அல்லாஹ்வுக்கு தூரமாக்கி, வறுமை நம்பிக்கையை தூரமாக்கி, குர்ஆனை தூரமாக்குகின்ற, ஹதீஸை தூரமாக்குகின்ற, பள்ளிவாயலை தூரமாக்குகின்ற, ஈமானை தூரமாக்குகின்ற ஒரு ஒழுங்குகள் உலகத்தில் வளர்ந்து வருகிறது. அந்த மூத்தவர்கள் கேட்டாலும் சொல்லுவாங்க, அவர்கள் கண்ட 50 வருடம் 60 வருடம் எப்படிப்பட்டது? மதச்சார்பற்ற சிந்தனை, கடவுள் ஒன்று இல்லை, அல்லாஹ் ஒன்று இல்லை, வறுமை ஒன்று இல்லை, மாற்றம் ஒன்று தேவையில்லை, அவரால் விரும்பிய மாதிரி வாழ்கிறார், அதுதான் சுதந்திரம் என்ற சுலோகங்களோடு இந்த உலக ஒழுங்கு வருகிறது. இந்த உலக
இது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. எமது கிராமத்திலும் ஒரு நல்ல பலமான சிறந்த ஒழுங்கமைக்கப்பட்ட மாணவர்களுக்கு இந்த மார்க்கத்தின் அடிப்படை மார்க்கத்தை படித்துக் கொடுக்கின்ற ஒரு அழகிய குர்ஆன் மதரசாவை கட்டியெழுப்புகின்ற பொறுப்பு இருக்கின்றது. மாஷா அல்லாஹ், இலங்கையில் முஸ்லிம்கள் பாலின்ற பெரிய கிராமங்களில் ஒரு கிராமம் தான் மாஷா, நல்ல வளமிக்க ஒரு கிராமம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா பக்கத்திலும் எல்லா வகையான முறையிலும் ஒரு வளமான கிராமம் அல்லாஹ் தஆலா அனுபவிச்சிருக்கிறார். எனவே எங்களுடைய எல்லா வளங்களையும் பயன்படுத்தி இந்த ஊருக்கு ஒளியூட்டுகின்ற, இந்த ஊருக்கு பரக்கத்தை எடுத்து வர ஒரு நல்ல பரம்பரையை உருவாக்கியிருந்தால் ஒரு நல்ல குர்ஆன் மதரசாவை கட்டியிருப்போம். எல்லா பிள்ளைகளும் குர்ஆன் மதரசாக்கு போக மாட்டாங்க, அரபு கல்லூரிகளில் எல்லா மதரசாக்கு பிள்ளைகளும் போக மாட்டாங்க, எல்லா பிள்ளைகளும் இருக்க மாட்டாங்க. எனவே எங்களோடு இருக்கின்ற பெரும்பாலான பிள்ளைகளுக்கு இந்த மார்க்க அறிவோடு கூடிய ஒரு சூழலுக்கு குடும்பமாக இருந்த நல்ல ஒரு குர்ஆன் மதரசாவை கட்டியிருப்போம். ஆரம்ப காலத்துல எங்கள் முதியவர்கள் அவங்களுக்கு இருந்த அறிவுக்கு ஏற்ப எங்கள் பெருமார்கள் ஹசரத்மார்கள் ஏதோ ஒரு ஒழுங்குல ஓதிட்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கு மாஷா அல்லாஹ் அறிவு ரீதியாக நியாயமாக வளர்ந்திருக்கிறோம், அறிவு பின்னாடி ஒரு பலர் இருக்கிறோம். இந்த எல்லா இடங்களையும் முறைசாரான ஒழுங்குபடுத்தப்பட்டு ஒரு சிலபஸ் போட்டு அந்த சிலபஸ் ஒழுங்குல அந்த கட்டல்கள் நடத்தி அவைகள் மதிப்பிடப்பட்டு அதுக்கு சான்றிதழ்கள் வழங்கி இன்றைக்கு நியாயமாக முன்னேறி இருக்கின்ற காலம். எனவே பள்ளி நிர்வாகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது, ஊரில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது, தனவந்தர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது, புத்திஜீவிகள் கல்விமார்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இது ஒரு அழகான ஒரு சிஸ்டமான ஒழுங்குபடுத்தும், அது ஒழுங்கு கொண்டு வரணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனை அந்த சமூகத்தில் உயர்ந்த லெவல்ல வச்சு தான் கொடுத்தாங்க, உயர்ந்த டாப் லெவல்ல வச்சு தான் கொடுத்தாங்க. எனவே இந்த குர்ஆன் மதரசா ஒழுங்கை நன்றாக ஒழுங்குபடுத்தி முறைசார்படுத்தி ஒரு அழகான ஒழுங்குல மாணவர்களுக்கு கொடுப்பதற்கான ஏற்பாட்டை செய்கின்ற பொறுப்பு நிர்வாகத்திற்கு. நிர்வாகங்கள் உருவாக்கப்பட்டு தேவையான மோடைமார்களுக்கு பதவி அமர்த்தப்பட்டு அவர்களுக்கு தேவையான ஊதியம் வழங்கி மாணவர்களுக்கு அழகாக பயிற்சி வழங்கி அவர்கள் மதிப்பிடப்பட்டு இன்னைக்கு நியாயமா சிலபஸ் கேட்டு அவர்களையும் சிலபஸ் எத்தனையோ நிறுவனங்கள் அழகான குர்ஆன் மதரசாக்களுக்கான சிலபஸ் வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு உருவாக்க எந்த நாள் உருவாக்க அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வாங்க வாங்கி இந்த ஊருக்கு பொருத்தமான மாணவர்களுக்கு பொருத்தமான அழகான சிலபஸ் ஓதி கொடுக்குற இந்த குர்ஆன் மதரசாவை கட்டி எழுப்பியிருக்கிறார். அது இந்த ஊருக்கு ஒரு பெரிய அருளாமை பரக்கத்தாமை மண்பத்தாமை நாளுக்கு நல்ல பரம்பரை உருவாகும். எனவே ஆரம்பமாக நாங்கள் விளைக்கொள்ளணும், இது தேவையான விஷயம், இது அடிப்படையான விடயம். இது உருவாக்குறதுனால ஒரு கவலை செய்யும். கவலை என்ன தெரியுமா? இது விரும்பாத ஒரு கூட்டணி அல்லது விரும்பாத ஒரு சக்தி, அது யாருக்கும் செய்தார். செய்தானுக்கு இப்படி நல்லது நடந்த ஒரு நாள் விரும்புகிறேன், செய்தானுக்கு இப்படி நல்லது நடந்த ஒரு நாள் விரும்புகிறேன். செய்தானினை குழப்பவே தயாராக கொண்டிருப்பார். எனவே செய்தானுக்கு அடிமைப்படாமல் ரஹ்மானுக்கு அடிமைப்படுத்துகிறான் கட்டி. இப்ப அண்மை கால பாடசாலை ஒழுங்குகளிலையும் புதிய கல்வி சீர்திருத்தத்தின் உண்டாகவும் மட்டுமல்ல ஏனைய பல்வேறு காரணங்களால் ஒரு பிரச்சனை தான் மதரசாவுக்கு போவது நேரம் இல்லை. மதரசாவுக்கு போவதற்கு நேரம் இல்லை என்ற ஒரு பிரச்சனை. சகோதரர்களே, நேரம் இல்லாமல் இல்லை, அல்லாஹ் தந்திருக்கிற அருமையான ஒரு நேரத்தை நாம பயன்படுத்துறோம். நேரம் இல்லாம இல்ல, அல்லாஹ் தந்திருக்கின்ற அருள் நிறைந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா. யா அல்லாஹ், இந்த உம்மத்துக்கு அதிகாலையிலுள்ள பரக்கத் செய்வாயாக. பூரிக லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா என்று ஹதீஸ் சொன்னாங்க. இந்த சமூகத்துக்கு அதிகாலை பொழுது அருள் பாலிக்கப்பட்டு பரக்கத் செய்யப்பட்டு காலை பொழுது எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாலை எழுப்பினாங்க, முஸ்லிம்களை அதிகாலை எழுப்ப சொன்னாங்க. இந்த கலைக்கிறாங்க எல்லாரும் பெருசாக்கள் ஓதுறது அவரை கேட்பாங்க, ஹிஃபுல் பண்ற இந்த நேரத்துல பெரும்பாலும் அதிகாலை பொழுது ஹிஃபுல் பண்ணுவாங்க. அருள் நேரம் நல்ல மனசுல ஞாபகம். ஒரு மனுஷன் தூங்கி எழுப்புற நேரம்
அவனோட மனசுக்கு உள்ள ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. ஃப்ரெஷ், எந்த ஒரு விடயம் இல்லாம ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அந்த உள்ளம் எழும்பி அல்லாஹ்வோட தொடர்பு படுமாக இருந்தால் அது எவ்வளவு உற்சாகமாகவும் தெரியும், எவ்வளவு சந்தோஷமாகவும் தெரியும். எங்கட அல்லாஹ் தஆலா எழுதி தந்திருக்கிற ரூஹிலே வனஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஊதப்பட்ட ரூஹ் தான் எங்கட ரூஹ். இந்த ரூஹ் அல்லாஹ் சம்பந்தப்பட்ட நேரம், அல்லாஹ்வுடைய கலாம் சம்பந்தப்பட்ட நேரம், அந்த ரூஹ் இந்த ஆன்மா உத்வேகமா உற்சாகமடை சந்தோஷமடை. எங்கட பிள்ளைகளுடைய அன்றைய நாள் கொழிப்பா செழிப்பா சந்தோஷமடை, அவன் வாழ்க்கையில் உற்சாகப்படுவான். அல்லாஹ்வோடு தொடர்பு பட்டு இந்த உள்ளம் ஒரு நாள் பாவத்தை விரும்பார். அவன் ட்ரக்ஸுக்கு போவான், அவன் பாவமான விளையாட்டுக்கு போவான், அவன் அசிங்கங்களை பார்க்க மாட்டான், அவன் விபச்சாரத்தை நினைக்க மாட்டான். அவன் உள்ளத்தை பாதுகாப்பு. ஷைத்தானில் இருந்து இந்த குர்ஆனுடனான தொடர்பு அவனை பாதுகாப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் காலையில் தூங்கி எழும்பி குழு செய்கின்ற போது அவனுடைய காதிலே ஷைத்தான் சிறுநீர் கழித்த ஒரு காதில் இருக்கின்ற சிறுநீர் தூய்மையா, அவன் தொழுகின்ற போது அடுத்த காதில் இருக்கின்ற சிறுநீர் தூய்மையா. ஷைத்தான் அதிகாலையில வந்து நல்ல குறும்பு குறும்பு சொல்லும். ஆனால் ஈமான் கொண்ட பூமி இந்த ஷைத்தானை விதைத்து அதிகாலை எழுந்தி குழு செய்து அல்லாஹ்வை தொழுது அல்லாஹ்வுடைய கலாமோடு தொடர்பு படுகின்ற இந்த ஷைத்தான் என்று கூறலாம். இருக்கிற எல்லாருக்கும் வளர்ந்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்க வளர்ந்து வர நேரம் குறிப்பா கட்டில ஒரு மாறிப்ப பயிர் பருவத்தை அடைகிற நேரம் இது ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த ஆசாபாச குறிப்பாக காம உணர்வுகளுக்கு இருக்கும்படி ஒரு பெரிய போராட்டம். காம உணர்வுகள் பாவத்தின் பால் தீமையின் பால் இழுக்கும். எங்க உள்ள கதிரிற்கு பாதுகாப்பு கஷ்டம். அப்படி யாருக்கு பாதுகாப்பு என்றால் இந்த அடிப்படையான ஈமான் இன்னொரு குர்ஆனோட ஹதீஸோட அல்லாஹ்வோட தொடர்பு பட்டு வளர்ந்த உள்ளவங்களுக்கு இதுக்கு தான் பாதுகாப்பு. எனவே நீ ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுவீங்க, ஏன் புள்ள நாளைக்கு இவன் விபச்சாரம் நடக்கிறான், அவனுக்கு இந்த பாவங்கள் பக்கம் அவன் போகக்கூடாது, அவன் ட்ரக்ஸ் பக்கம் போகக்கூடாது, அவன் இந்த டிவி பக்கம் போயிடக்கூடாது, அவனோட நல்ல மனிதனாக இருக்கணும். எல்லாரும் இருக்கு, யாரும் விரும்பாமல் எல்லாரும் இருக்கு. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். ஒரு நாள் என்னுடைய பாடசாலை படிக்கிற ஒரு மாணவி நூலகத்தில் ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு போறார். அந்த மாணவனுடைய அப்பா அந்த ஊர்ல ஃபேமஸ் போன ஒரு குடிகார். அந்த மாணவி தரமான வேலையில் படிக்கிற மாணவி நூலகத்தில் ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு போனா, மறுநாள் நூலகத்தில் அந்த புத்தகத்தை வந்து திருப்பி கொடுக்குறா. எங்க அப்பா சொன்ன இந்த புத்தகத்தை வாசிக்க வேணாம். அப்ப நான் கேட்கிறேன், ஏமா வாசிக்க வேணும்? இல்ல அந்த புத்தகத்தில் இருக்கிற விடயம் அவ்வளவு எனக்கு நல்ல வாசிக்க வேணும். சகோதரர்களே, வாப்பா அப்படிதான். ஆனால் அந்த வாப்பாக்கும் ஒரு நாள் விருப்பமில்லை தன்னுடைய பிள்ளை கெட்டு போகணும், பிள்ளை நல்ல வரணுன்ற ஆசை எல்லாருக்கும். அந்த ஆசை சில போது என்னால் அறியாமல் அந்த பாவம் நடந்தாலும் என் பிள்ளை இந்த பாவத்தை செய்யப்படாது, நல்லவன் வரணும் என்று எல்லாருக்கும், பிள்ளைகளுடைய தந்தைமார்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஏன் தம்பி நாள் பாவத்துக்கு போயிடப்படாது உணர்வி இருக்கின்ற ஒவ்வொரு முதியவர்களுக்கும் என்னுடைய மகன் என்னுடைய பேர பிள்ளைகள் குடும்பத்தான் இப்படி மோசமா போயிடப்படாது உணர்வி பாதுகாக்கணுமா? அந்த பிள்ளையை கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு இந்த ஈமானிய உணர்வுகள் பிள்ளையா நாங்கள் வளர்த்துள்ளோம். அந்த வேலை எல்லாரும் அதை செய்யறதுக்கு மிக பொருத்தமான நேரம் அதிகாலை காலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல செயற்பாடுகளை நீங்கள் அதிகாலை பொழுதில் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. யுத்தத்துக்கு அனுப்பியது, தொழிலுக்கு அனுப்பியது. ரசூலுல்லாஹ் ஒரு வியாபாரியை பார்த்து சொன்னார்கள், இந்த வியாபாரி அருள்பாலிக்கப்பட்டவனை நான் அதிகாலையில் காலையில் எழுந்து அவனுடைய கடமைகளை செஞ்சுட்டு வியாபாரத்துக்கு போறான். இதுல தெரியும், ஊர்ல வந்து ஒரு பழக்கம் வச்சுக்க இருக்கு இல்லாமல் இருக்கு. ஒரு வீடு குடி போறேன்னு சொன்னா, ஒரு கடையை திறக்கிறேன்னா, ஒரு நல்ல வேலையை செய்யறேன்னா சுபகங்கள் போய் செய்வாங்க காலையில். ஏன் அது வரக்கக்கூடிய நேரம். பிள்ளைகளுக்கு அறிவு வளரணும், பறக்கத்து வரணும், திறமைகள் வளரணும். இந்த பறக்கத்தான பொழுதிலே இதை நாம பயன்படுத்தும் சொல்லுவாங்க. அதிக சுபகத்துக்கு தூங்காது முசீபத்து பறக்கத்துல எதிர்பார்த்த முசீபத்.
எனவே காலை பொழுது என்பது, அதிகாலை பொழுது என்பது பரக்கத் நிறைந்தது, அபிவிருத்தி நிறைந்தது. இந்த பொழுதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். எங்கள் பிள்ளைகள் இந்த அதிகாலை பொழுதிலே அல்லாஹ்வோடு தொடர்படுகின்ற போது அவருடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும், அவருடைய திறமைகள் அதிகரிக்கும், அவருடைய உணர்வுகள் வேறும், அவர்கள் உற்சாகமாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். ஷைத்தானிலிருந்து பாதுகாக்கப்படுவார், ஷைத்தானிலிருந்து பாதுகாக்கப்படுவார். எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் என்று சொல்கிறார். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, எல்லா மாப்பமாரும் எல்லா சகோதரர்களும் யோசிக்கணும், எல்லா கிராமங்களிலும் இந்த தேவை இருக்கு. இந்த எஜுகேஷன் ரிஃபார்மோட எங்கட பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை, ஈவினிங்கான அது இது நேரம் இல்லை. இந்த குர்ஆனுடைய மார்க்கத்துக்கு நாம் இந்த அடிப்படை ஆன்மீக கல்வியை நாம் கூட்டணும்னா நேரம் இல்லை, நேரம் இல்லாம இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தான நேரம் இல்லை. உள்ள ஈவினிங் நேரம் ஒரு அவர் செய்ய நேரம், அதிகாலை பொழுது 20 நிமிஷம் 30 நிமிஷம் சரி ஒரு பரக்கத்தின் நேரம். எனவே எமது கிராமத்தில் நாம் எல்லாரும் பேசி முயற்சி செய்ய முடியும் என்றால் இந்த அதிகாலையில் எழுந்து குர்ஆன் மதரசாவுக்கு வந்து ஓதி மனனம் செய்து படிக்கிற ஒரு நல்ல கலாச்சாரத்தை சூழலை உருவாக்க முடிந்த ஊருக்கே வரும். ஏன் வியாபாரிகள் அதிகாலையில் எழுந்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போகணும், மதரசாவுக்கு போகணும்னா உண்மையிலும் வாப்பாப்பையிலும் ஊருக்கு கூட்டிட்டு வரத்தி அது வரக்கத்தின் நேரம். வீடுகளிலே குர்ஆன் ஓதப்படும். வியாபாரிகள் காலையில் வியாபாரத்துக்கு செல்வீங்க, உங்களோட வியாபாரத்தை வரக்கத்தி நல்ல லாபம் ஈட்டுவீங்க, நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன் அதிகாலை பொழுது அது உற்சாகமான பொழுது. ஒரு கிராமமே எழுந்துடும் சகோதரர்களே, அந்த ஊரே எழுந்தால் அந்த ஊருக்கு பொழி, ஊருக்கு பரக்கத்தாக மட்டும் இல்லை. இப்போ ஒரு சமூக ஒரு மாயத்தினை குர்ஆன் சொல்லுது, வஜஅல்னா லிபாஸா வஜஅல்னா நஹார மாஷா. இரவு தூக்கத்துக்கு பகல முயற்சிக்காக எல்லாம் தலை வச்சுக்கிறாங்க. உண்மையே இரவு பகல் என்பது அதிகாலை பொழுது ஆரம்பிக்கும். நான் மாற்றி வச்சுக்கிறோம். எப்படி தெரியுமா? பகலுக்கெல்லாம் தூங்குற, இரவுக்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சமூகம் கலாச்சாரங்கள் வளர்ந்து அது குர்ஆனுக்கு நேருதான். எனவே எப்ப ஒரு சமூகம் அதிகாலையில் நேரத்தோடு எழும்புமோ அந்த சமூகம் நேரத்தோடு தூங்கும். வேலை இல்லாதவங்க எல்லாம் நேரத்துல போய் தூங்கிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஷா தொழுதா உங்களுக்கு வேற வேலை இல்லையா, ரசாயனம் காட்சி முடியுமா, இல்லை தூங்குன்னு சஹாபாக்கள் சொன்னாங்க. சகோதரர்களே, இரவையில் நேர காலத்தோடு முந்தைய நேரத்துக்கு இந்த சமூகம் தூங்கும்னா இந்த சமூகத்தில் நடக்கிற எத்தனையோ பாவனை அப்படி அனைத்து எல்லாரும் ஒரு உடன்படி சாக்கு பொருள் வேற வேலையில் முக்கியமான வேலை இல்லாம இருக்கிற வேலை வேலையை முடிச்சுட்டு நீங்க சாப்பிட்டு ஒரு சமூகம் தூங்கும்னா இந்த சமூகத்தில் நடக்கிற எத்தனையோ பாவனை அப்படி நேரத்தோட தூங்கினா நேரத்தோட விழிப்பேன், நேரத்தோட விழிச்சா நேரத்தோட தூக்கம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கலாச்சாரத்தை இந்த விடயத்தை கட்டியிருக்கின்ற பொறுப்பு இந்த ஊர் மக்களாக எல்லாருக்கும். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பெரும் முயற்சியை செய்வோமாக இருந்தால், ஒரு பக்கத்தில் அதிகாலையில் குர்ஆன் மதரசாக்களை ஒளிப்பித்து எல்லா மாணவர்கள் குர்ஆனை ஹதீஸை இந்த இஸ்லாமிய அடிப்படைகளை படிக்கிற சூழல் உருவாக்குவோமாக இருந்தால் நிச்சயமாக ரெண்டு வகையான பாக்கியம். ஊருக்கு பரக்கத், பிள்ளைகளுக்கு பரக்கத். மறுபக்கத்தில் குர்ஆனை ஹதீஸை இந்த ஆன்மீக ஒழுக்க விழுமியங்களை படித்து ஒரு நல்ல பரம்பரை உருவாகும். சுபஹ தொழுகை உயிர்ப்பிக்கப்படும் சகோதரர்களே, பள்ளிவாயல்கள் உயிர்ப்பிக்கப்படும். சந்தோஷமாக ஊருக்கு அபிவிருத்தியாக, ஊருக்கு பரக்கத்தாக எல்லாம் கேள்விப்பட்டிருக்கும். வரலாற்றிலே வாழ்ந்த ஒரு முக்கியமான உலகம் போற்றிய ஒரு மனிதன் தான் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம். வரலாற்றில் எந்த சாதனையாளர் கேட்பார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் சாதனையாளர், எல்லா சாதனையாளர்களையும் முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லாரும் ஏன் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு அதிகாலை கொடுத்து காண்பிச்சிருக்கிறார். அதை பிரயோசனப்படுத்தியவர்கள் பலர் இல்லை. சாதித்தவர்களுடைய வரலாறு கேட்பார்கள், எல்லாரும் அதிகாலையில் எழுப்புவதாக இருந்தார். அப்துல் கலாம் சொல்லுவார், எப்படி அவரோட மாப்பா வந்து பள்ளி வாயில பணி புரிந்த ஒரு ஹசரத். அவர் பள்ளியில வாசினாக இருந்து பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்த ஒரு ஹசரத்தாக தான் இருந்தாரு அப்துல் கலாம் மாப்பா, விஞ்ஞானி அப்துல் கலாம். அவர் சொல்வாரு அவருடைய வாழ்க்கையில் சின்ன பிள்ளைய இருக்கிற காலத்துல இத உம்மாவும் பாப்பாவும் நேர காலத்தோடு எழுப்பி தஹஜ்ஜத் தொழுவாங்க. அவர் அவந்த பாசையில் சொல்லிக்கிறார், நான் உங்க பகுதிக்கிற பாசையில் சொல்றேன். தஹஜ்ஜத் தொழுதுக்கு எனக்கு தண்ணி சுட வச்சிருப்பாங்க, தொழுதுட்டே நிற்பாட்டி என்னையும் தஹஜ்ஜத் தொழ வைப்பாங்க. தஹஜ்ஜத் தொழ வச்சுட்டு விஞ்ஞான கிளாஸுக்கு எங்க பாப்பா கூட்டிட்டு
அந்த கிளாஸ் முடிக்கிற நேரம் சுபஹுக்கு பாங்க சொல்லுவோம். உடனடியாக பள்ளிக்கு போயிட்டு சுபஹுடைய பின்னால் இருக்கிற துவாக்கள் எல்லாம் ஓதிட்டு நான் கணிதம் போவேன்னு சொல்லி அதுக்கு ஒரு சில செயற்பாடுகளை அவர் சொல்லுவார். நான் ஏன் இப்படி சொன்னேன், எங்களுக்கு படுறதுக்கு மண்டையில் படுறதுக்கு இந்த நேரம் வரக்கத்தான் சாதனையாளர்கள் சாதித்தவர்களையும் இந்த அதிகாலை பொழுதுடைய வரக்கத்தை பயன்படுத்திக்கிறாங்க. எனவே அன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இந்த விஷயத்துல ஊராக உண்மையாக நான் திரும்பவும் சொல்றேன், இந்த நாட்டில் இருக்கின்ற பெரிய முஸ்லிம் கிராமங்கள், அதிகமான முஸ்லிம்கள் வாழ்கின்ற முஸ்லிம் கிராமங்கள் ஒரு கிராமம் தான் நாசியா. இந்த கிராமத்தில் இப்படி ஒரு நல்ல முன்மாதிரியை காட்ட முடியும்னா, வெற்றிகரமான காட்ட முடியும் என்றால் பல கிராமங்களுக்கு அது முன்மாதிரியா. ஆனா இந்த வேலையை செய்ய போற நேரம் முதலாவது விரும்பாத ஒரு ஆளுக்கு யாருன்னு செய்தான். இந்த சைத்தான் சொல்றதே என்ன? காலையில தூங்கு 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 நன்றாக தூங்குன்னு சொல்லுவான். அல்லாஹ் என்ன சொல்றான்? இல்லை, அதிகாலையில் எழும்பு நேரத்தில் எழும்புறது எல்லாம் எழுப்பாங்க. எனவே இந்த சைத்தான் ஒரு நாள் இந்த விஷயம் செய்ய விரும்புவான். ஆனால் அந்த சைத்தானை இணைத்து சாதிக்க முடியும் என்றால் அதுதான் வெற்றி சகோதரர்களே. எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கல்வாய் உருவாய்களே, ஆதி உருமாக்களே, புத்திஜீவிகளே, எல்லாருக்கும் ஒரு ஆசை, எதிர்பார்ப்பு, தேவை, எல்லாவற்றையும் தாண்டி தேவை எங்கட பிள்ளைகளை, முஸ்லிம் சமூகத்தை, முஸ்லிம் பரம்பரைகளை ஈமானோடு, இஸ்லாத்தோடு, ஆன்மீக பெருமானங்களோடு எல்லாரோடு தொடர்புள்ள வாகனீசை ஓது வாசத்தை தெரிந்த அதில் உள்ள அடிப்படையான செயல்களை விளங்கிய அன்றாட சந்தர்ப்ப வாக்களை ஓதுகின்ற குர்ஆனிலே சில பகுதியை மரணம் செய்ய நல்ல பரம்பரை ஒரு தேவை. தொழுகிற, துஆ செய்கின்ற, மரணித்தவர்களுக்கு பிரார்த்திக்கின்ற, ஒருத்தவங்க அப்பாவை நினைச்சு அப்பாவை நினைச்சு அப்பாவை நினைச்சு பிரார்த்திக்கின்ற ஒரு நல்ல பரம்பரை இந்த பூமியை ஒப்புக்கொள்ள வேண்டிய தேவை. இல்லாட்டி ஒரு காலம் வரும் இதை திட்டுவார்கள், திட்டுவார்கள், சாகுவார்கள். நீங்க வளர்த்துட்டு போகல, எவ்வளவு நாசமாக்கி வேண்டியாங்க, இப்படி செய்யல. எங்க முன்னோருக்கு அப்படி செய்யலாம். அவர்களுக்கு இந்த அறிவை திறமை வைத்தார்கள், ஒரு நல்ல சூழலை எங்களுக்கும் அந்த பொறுப்பு நான் பதில் சொல்றேன். எனவே சகோதரர்களே, இந்த அறிவை கொடுக்க வேண்டும் என்பது ஒரு செய்தி. அந்த அறிவை கொடுப்பதற்கு ஒரு அழகான ஒழுங்குமுறை ஏற்படுத்த வேண்டும் என்பது இரண்டாவது செய்தி. அந்த ஒழுங்குமுறையை அமல்படுத்துவதற்கு மிக பொருத்தமான நேரம் அருள்பத்தான உபாரத்தான அருள் பொருந்திய அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பிய எல்லா நற்கர்மங்களும் ஆரம்பிக்கப்பட்ட நல்ல நேரம் அதிகாலை பொழுதை உயிர்ப்பிப்பது இன்னொரு செய்தி என்று இந்த சபையில் இருக்கின்ற எல்லோருக்கும் பொதுவாக நான் ஞாபகப்படுத்துகின்றேன். அந்த பொறுப்பை சரியான முறையில் விளங்கி நிர்வாகம், புத்திஜீவிகள், உலமாக்கள், தனவந்தர்கள், வாலிபர்கள், இந்த சமூகத்தில் நல்லது நடக்கணும் என்று விரும்புகின்ற சங்கங்கள், பாடசாலைக்கும் இது ஒரு பாசிட்டிவ். பாடசாலை ஆரம்பிக்கிறது 7:15 முன்னுக்காக பிள்ளைகள் 7 மணிக்காவது ஸ்கூலுக்கு வரணும்னா அந்த பிள்ளை நேர காலத்தோட எழுதி தயாராகி எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த சந்தோஷமான மனசோட அங்க வந்து பாடசாலை வச்சாங்க. அவன் அப்பதான் எப்படி 10 வகுப்புல 100 வகுப்புல அவன் விடிய வகுப்புல சைத்தானி உறவுகளோட ஸ்கூல் வந்தா எப்படி கட்டளை செய்ய பாடசாலைக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கின்றது. விஷயத்தை மோட்டிவேட் பண்ணி ஆர்வத்தை உற்சாகப்படுத்த முடியும் என்றால் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமை, ஆனால் சாதிச்சால் நிச்சயமாக சாதனை அடையும். சகோதரர்களே, இன்றைய வார ஒரு செய்தி பார்த்தேன். காசாவிலே 60 பிள்ளைகள் அல்குர்ஆனை மனனம் செய்து ஆஃபிர்களாக மாறினாங்க. காசா எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு நாளும் எத்தனை பிள்ளைகள் குர்ஆனை மனனம் செய்யறான்னு பார்த்து சாப்பாடு தூங்க இடம் இருக்கா, நிம்மதியா இருக்கா, பாதுகாப்பு இருக்கா, உயிர் உத்தரவாதம் இருக்கா? ஒரு பக்கம் வெயில், ஒரு பக்கம் மழை, பக்கம் யுத்தம், பக்கம் மரணம், நோய்கள், காயங்கள், துன்பங்கள், உயர்த்தலைக்கும் மத்தியில் அவர்கள் குர்ஆனை மனனம் செய்கிறார்கள். இந்த சமூகம் உருவாடுவதற்கு உறவு நாம் எங்களுக்கு ஒரு தேவை. எனவே சகோதரர்களே, இந்த செய்தியை உருவாக்கி இதை உயிர்ப்பிக்கின்ற மனிதர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லாம் அனைவருக்கும் தந்தருவானாக. யார் நாங்கள் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னித்தவர் மாணி யா அல்லாஹ்
நீ விரும்புகின்ற நல்ல மனிதர்களாக உண்மையான பூமிகளாக வாழக்கூடிய வார்த்தையை தந்த ரஹ்மானே, எங்களுடைய பிள்ளைகள் அருள் செய்வாயாக, அவர்கள் பரவச் செய்வாயாக. கிராமத்திலே ஈமானை, இஸ்லாத்தை, குர்ஆனை ஈர்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்த ரஹ்மானே, அதிகாலையில் மரணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்த ரஹ்மானே, அந்த நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்த ரஹ்மானே, இந்த துஆக்களை அர்ப்பணித்துக் கொள் ரஹ்மானே. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.